ஜவ்வரிசியில் ஒரு ஸ்வீட் செய்யலாமா? அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால், ஜவ்வரிசி, சர்க்கரை 3த்தையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி, சர்க்கரை, தேங்காய். ஜவ்வரிசி இதை மாதிரி ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு எடுத்து இதை மாதிரி நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. தண்ணி ஊற்றி இது மாதிரி கழுவிட்டு வெடிக்கட்டி வச்சுருங்க. நல்லா இது மாதிரி போட்டு வெடிக்கட்டிடுங்க. வெடிக்கட்டியில் அப்படியே தண்ணி இரட்டும். பார்த்தீங்களா, தண்ணி இருந்துச்சு. இது மாதிரி வெடிக்கட்டிட்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று விடுங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இது மாதிரி பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாகவும் பிடிச்சி இந்த மாதிரியும் வச்சு போட்டுக்கலாம். இதை மாதிரி இட்லி மாதிரியும் வச்சு போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி தட்டில் வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இட்லி தட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு கிண்ணம் வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடு ஏறினோடனே சர்க்கரையை சேர்த்துருங்க. அதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கரைட்டும். நல்லா கலக்கி விட்டுருங்க. சர்க்கரை கரைட்டும். இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஜீரா தெரியும், ஜீரா மாதிரி காசி வச்சுக்கோங்க. இன்னும் கொதிக்கலை, நல்லா கொதிக்கட்டும். ஜீரா காசோல அது மாதிரி காசிட்டு இப்போ பாருங்கள், இட்லி தட்டிலேருந்து வெந்துடுச்சு. அதை எல்லாத்தையும் அந்த ஜீரா காசின பாருங்கள், அதில் எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு ஒரு 2 கொதி விடுங்க. கொதி விட்டிங்கன்னா அதில் எல்லாம் ஜீரா தண்ணிலாம் உறிஞ்சிடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 கொதி கொதித்தோடனே இறக்கிடலாம். சரி, இது மாதிரி ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், இப்போ இறக்கிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பால் ஊற்றி சாப்பிட்ணும். கொஞ்சம் ஜீரா இது பாருங்கள், பசும்பால் காசி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம். இப்படியும் சாப்பிட்லாம், இதை மாதிரியே சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் பால் எப்படி எடுக்குதுன்னு பாரு. தேங்காய் கட் பண்ணி இதை மாதிரி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சி தண்ணி ஊற்றி திருப்பியும் அரைச்சி தேங்காய் பால் எடுக்கலாம். இப்போ வெடிக்கட்டணும். தேங்காய் பால் இது மாதிரி வெடிக்கட்டணும். தேங்காய் பால் எடுத்து வெடிக்கட்டி அவ்வளோதான், வெடிக்கட்டியாச்சு. சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி 8 கரை அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் போல் ஜீரா தண்ணி ஊற்றுறங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றி இப்போ சாப்பிட்ணும். இதை சின்ன சின்ன உருண்டையாக கூட போட்டு செய்யலாம். நான் இது ஈஸியாக இருக்கும்னு இதை மாதிரி போட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை கட் பண்ணி தேங்காய் பாலோடு சாப்பிட்டு பாருங்கள். இளநீர் ஜூஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சாப்பிட்லாமா? தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றோம். எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இளநீர் ஜூஸ் மாதிரி இருக்கும் இது சாப்பிட்டா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.